What's up guys? Another புது என்ன வீடியோ இது? What's up guys? Another புது வீடியோ. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ எடுக்க போறோம்னா என்னோட சின்ன வயசு போட்டோஸ்க்கு ரியாக்ட் பண்ண போறோம். I mean reacting to childhood photos. என்னோட சின்ன வயசு போட்டோஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். எந்த மாதிரினா எல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா கேமராக்கு இந்த வீடியோக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், இந்த மாதிரி வீடியோஸ் போடுறான் அப்படின்னு அனுப்பிச்சு விடுங்க. ஓகேவா? உங்க ஒப்பீனியன் ஏதாச்சும் நாம என்ன பேசுறேன் உங்களுக்கு நீங்க ஏதாவது கமெண்ட் பண்ணோம்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாமா? வாங்க போலாம். இந்த வீடியோக்கு கொஞ்சம் நிறைய லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் ஏதாவது ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறேன். நீங்கள் அனுப்பிச்சுடுற பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடுறேன். ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். என் ஃபோன்லேருந்து நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த சைட்லலாம் நான் போடுறேன். ஓகேவா? என்னடா கையில் ஏதோ வச்சுட்டு இருக்கிறேன்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி பேசும்போது எல்லாம் கையில் ஏதாவது வச்சுட்டு இருந்தால் தான் பேசுறதுக்கு வரும். மைக்கை சொன்னேன், லைட் அடிக்குது. ஓகே, வாங்க டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் போட்டோ நம்ம பார்க்க போறோம். இந்த போட்டோ ஏதோ கல்யாணத்துக்கு ரெடியாகி நிக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து என் பர்த்டே அப்போ இந்த போட்டோ எடுத்தது. உங்களுக்கு சைட்ல போடுறேன். இந்த போட்டோ என் பர்த்டே அப்போ எடுத்தது. ஏதோ காமெடி பீஸாச்சா ஒரு தொப்பியை போட்டு ஏதோ டையெல்லாம் கட்டிட்டு நின்றுட்டு இருக்கிறேன். இப்போ இந்த போட்டோ பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா இருக்கு. அப்போ இருந்தேன்னா இது நானான்னு தோணுது. ஓகே, செகண்ட் ஃபோட்டோ என்னன்னா இதுவும் அதே தான். என் தலையோட பெரிய சைஸுக்கு ஒரு தொப்பியை போட்டு நின்றுட்டு இருக்கிறேன் இந்த ஃபோட்டோவில். ட்ரௌசரு டிஷர்ட் எல்லாம் போட்டு இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா தோணுது, ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வருது இந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது. இது நானே கிடையாது, வேற ஏதோ பையன் வந்து இங்கே இருக்கிறான். அதுவும் நான் தெரியாத ரியாக்ஷன் மாதிரி எங்கேயோ பார்த்து நின்று இருக்கிறேன். ஓகே, தேர்ட் போட்டோ பார்க்கலாம். இந்த போட்டோ எந்த ஒரு கவலையே இல்லாம நிம்மதியா படுத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா எனக்கு எவ்வளவு கஷ்டத்துல படுத்துட்டு இருக்கேன்னு தெரியும். பின்னாடி வந்து அந்த கல்லெல்லாம் என்னை போட்டு நல்லா குத்துது. அப்பவும் நான் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். தட்ஸ் ஸ்மைல் கைஸ். இந்த போட்டோ எப்போ எடுத்தது சம்திங் எனக்கு தெரில. ஃபோர்த் போட்டோ என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோட்டோன்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ வந்து 2020 எடுத்தோம். அப்போ வந்து லாக்டவுன் டைம், சரியா ஒரு ஹாப்பி மூடில் இருந்தேன் நான். அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. தெரியுதா? அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதீங்க, எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதில் ஏதாவது வீடியோஸ் எல்லாம் போடுவோம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஃபோட்டோ என்னன்னா ஸ்கூலுக்கு ரெடி ஆகும் போது எடுத்த ஃபோட்டோ கைஸ். இது ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். இந்த ஃபோட்டோ யார் எடுத்தான்னு எனக்கு இது வரைக்கும் தெரில. ஐ திங்க் யாருன்னே தெரில. ஸ்கூலுக்கு ஒரு பயங்கரமாக ஒரு கோவத்தில் மண்டே அன்னைக்கு பார்த்தாலே தெரியுது. பயங்கரமான ஒரு கோவத்தில் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன். ஒரு ட்ரௌசரு ஐடி கார்டு போட்டுருக்கிறேன். சிக்ஸ்த்து ஃபோட்டோ என்னன்னா சிக்ஸ்த்து ஃபோட்டோ ஏதோ ஃபன்னியாக எடுக்கணும். அண்ட் சிக்ஸ்த் ஃபோட்டோ உங்களை ஜிடி5ங்கிற பாருங்க. ஜிடி சான் ஆண்ட்ரஸ் நிறைய பேர் விளையாடி இருப்பீங்க. அதில் கொலாப் பண்ணது தான் ஒன்று. எங்கடா போச்சு? இது பயங்கரமாக எடிட்டெல்லாம் பண்ணியிருந்தேன். சைடில் போடுறேன். ஃபோட்டோவில் ஜிடி சான் ஆண்ட்ரஸில் வர மாதிரிலாம் எடிட் பண்ணியிருந்தேன். அப்போ வச்சு எடுத்த ஃபோட்டோஸ் தான். இருக்கிற பின்னாடி ஒரு 2 கன்று, முன்னாடி 2 கன்று, இந்த சட்டைக்குள்ளே வந்து ஒரு கிரனேடை ஒழிச்சு வச்சுட்டு ஒரு கண்ணாடியை போட்டு நின்றுட்டுருக்கிறேன். பின்னாடி டேட்டு கூட கரெக்டாக தெரியுது. இந்த ஃபோட்டோ நான் சின்ன பையனாக எடுக்கும்போது எடுத்தது. பார்த்தாலே தெரியுது இன்னும் நான் சின்ன பையனாக தான் இருக்கேன். ஓகே, செவன்த் ஃபோட்டோ பார்க்கலாம். இனிதான் கைஸ், செவன்த் ஃபோட்டோ சூடு பிடிக்க போகுது. ஏன்னா இந்த ஃபோட்டோ வேணா நான் காட்ட மாட்டேன். சில பல ஃபோட்டோஸ் எல்லாம் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறது இல்லை. அது காரணம் சொல்கிறேன். ஒரு நாள் லேட்டு என் சேனல் எப்போ 4.5K ரீச் ஆகுதோ
அப்போ என்னோட சீக்ரெட்டான ஃபோட்டோஸ் உங்களுக்கு ரிவீல் பண்ணேன். இது உண்மையா? ஓகேவா? உண்மையாக அதை ரிவீல் பண்ணுறேன். இப்போ சில பல சும்மா நார்மலான ஃபோட்டோஸ் அந்த மாதிரி காட்டுறேன். இந்த ஒரு ஃபோட்டோவில் பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. புதுசாக வாங்கின ஷூவை போட்டு புது ட்ரெஸ். இது வந்து ஐ திங்க் நியூ இயர் அன்னைக்கு இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேண்டியே இல்லை. ஆமாம், இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் கேக் சாப்பிட போயிட்டேன். இது எல்லா வீட்டிலும் நடக்காதா? எல்லா வீட்லையும் நியூ இயர் அன்னைக்கு எல்லோரும் கேக் சாப்பிடுவாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு. அதே தான் லிட்ரலி நானும் அங்கே தான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். வந்துதான் இருக்கிறதுலே என்னோட கொடூரமான ஃபோட்டோ ஒன்று இருக்குது. கொடூரம்னா அது எனக்கு கொடூரம், உங்களுக்கு நீங்கள் பார்க்குறவங்களுக்கு எப்படின்னு தெரில. இந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குன்னா, நல்லா சாப்பிட்டுட்டு கைஸ், நல்லா சாப்பிட்டுட்டு அதை வயிறு குண்டாக இருக்கும், எனக்கு வீங்கி போயிருக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு வந்து நான் எப்பவுமே பெட்டில் குதிச்சு விளையாடுறது வழக்கம் சின்னதில். அந்த குதிச்சு விளையாடும் போது எடுத்த ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. நல்லா சாப்பிட்டுட்டு அதை ஒரு ஸ்மைலோட அப்படின்ட்டு. இது ஃபோட்டோ ரீமேக் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபோட்டோஸ் ரீமேக் பண்ணோம்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே இடத்துல நின்று ரீமேக் பண்ணலாம். என்னடா பின்னாடி ஏதோ கிறுக்கி வச்சுருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். கிறுக்கி வச்சது அதுதான் என்னோட ஏபிசிடி. அந்த ஏபிசிடியை நீங்கள் படித்து பாருங்கள். சின்ன வயசில் நானே கண்டுபிடிச்சி ஏபிசிடி கைஸ். உண்மையாக அது ஏபிசிடி தான். ஆனால் அதில் ஏபிசிடியில் இருக்க ஒரு லெட்டர் கூட வராது. நானே கண்டுபிடிச்சது அதெல்லாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ நான் காட்ட மாட்டேன். இந்த ஃபோட்டோ நான் ஒரு செகண்ட் வேணால் காட்டுறேன், நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. பார்த்தீங்களா? ஓகே, இதெல்லாம் காட்ட மாட்டேன் நான். பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ வந்து என்ன ஃபோட்டோனா, என்னோட ஸ்கூலுக்கு கிளம்பி நின்றுருக்கிறேன். அப்போ நல்லா மழை பெய்யுதா என்ன பெய்யுதுன்னு எனக்கு தெரில. ஐ திங்க் குளிர்காலத்தில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அதே தான் நானும் பண்ணியிருக்கிறேன். நல்லா ஒரு ஷொட்டரை போட்டுட்டு ஒரு குல்லாவை போட்டு ஏதோ ஸ்பை மாதிரி போயிருக்கிறேன். இப்போ பார்க்கும்போது ஏதோ சிரிப்பாக வருது. ஆனால் ஸ்கூலுக்குலாம் நான் இப்படி போனானே தெரில. இதில் லிட்ரலி காமெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபோட்டோ நான் காட்ட மாட்டேன். இன்னொரு ஃபோட்டோ இப்போ காலத்தில் வந்து நெக்ஸ்ட் ஃபோட்டோ. இப்போ எத்தனாவது ஃபோட்டோ போயிட்டோம் நம்ம? 7th 8th 9th ஃபோட்டோ நினைக்கிறது, சம்திங் எனக்கு தெரில. இந்த ஃபோட்டோ வந்து எப்படின்னா, இந்த ஃபோட்டோ வந்து இப்போ காட்டுறேன். இந்த ஃபோட்டோ வந்து அப்போல்லாம் நிறைய பேர் பிளே ஸ்டேஷன் மாதிரி இப்போ நிறைய பேர் அப்போல்லாம் டிவியில் வந்து ஒரு கனெக்ட் பண்ணி விளையாடுவாங்க. அது பேர் எனக்கு என்னன்னு மறந்து போச்சு. அது வந்து ஒரு இடத்துல எனக்கு கிடச்சிச்சு. ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் மூட்டை கட்டி எங்கேயோ வச்சுட்டாங்க. எடுத்த ஃபோட்டோ தான் இது. கீழெல்லாம் ஏதோ பொருள்லாம் போட்டு வச்சுருப்பேன் நான். அது ஃபுல்லாக என்னோட திங்ஸ் தான். அப்போ எனக்கு அது ஒரு பிளே ஸ்டேஷன். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ வந்து பன்னிக்குட்டி திடீர்னு சிரிச்சிச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ. பன்னிக்குட்டி எப்படி சிரிச்சிச்சுன்னா அந்த மாதிரி எடுத்த ஃபோட்டோ. இல்லை நான் எடுத்தேன்னா எனக்கே தெரில. வாட்ஸ்அப் டிபி வைக்கணுன்ட்டு ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் நான் எடுத்து தள்ளுவேன். அதில் எடுத்த ஒரு ஃபோட்டோ தான் இது ஃபோட்டோ. இது உங்களை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காம கூட இருந்திருப்பீங்க. இப்போ உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியாது. நான் வந்து 2020 அந்த டைமில் நான் ஒரு யூடியூபர், அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லை. அவன் அப்போ வந்து யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். இப்போவும் அந்த சேனலுக்கு போய் பார்க்குறீங்கன்னா பார்க்கலாம். அந்த சேனலில் வந்து எங்கள் அண்ணன் வந்து எனக்கு ப்ராங்க் பண்ணி வீடியோ போட்டிருப்பான். அதில் எடுத்த ஃபோட்டோ தான் இந்த ஒரு ஃபோட்டோ. அது ஜாலியாக நின்றுருக்கிறேன். அது என்னன்னு எனக்கும் தெரில. நெக்ஸ்ட் ஃபோட்டோ நான் காட்டட்டா? வேணாம், அது அடுத்த வீடியோவில் காட்டலாம். பார்ட் 2 வேணுமா கேளுங்க, சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஃபோட்டோ இன்னொரு ஃபோட்டோ கிடச்சிருச்சு. இந்த ஃபோட்டோ நான் அப்பவுமே ஒரு ரைடர் கைஸ், சொன்னீங்கன்னா நம்ப மாட்டீங்க. இந்த ஃபோட்டோ வந்து எங்கள் அண்ணன் புதுசாக பைக் வாங்கியிருக்கான். பைக் வாங்கிட்டு எனக்கு அப்போ கார்டு கூட எட்டாது. அப்போ எடுத்த ஃபோட்டோ தான். அப்போ ரொம்ப ரொம்ப சின்ன பையனாக இருப்பேன் நான். இப்போ தான் வளர்ந்துருக்கிறேன். அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது. நான் ஏதோ பைக் ஓட்டுற மாதிரி ரேசர் மாதிரி கண்டிருக்கிறேன். உயிர் பயத்தில் பைக் சாஞ்சு விழுந்துருன்ட்டு ஒரு பயம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபோட்டோ என்னடா போகலாம். நான் எத்தனை டைம் சொல்றது? நான் வீடியோ எடுத்து முடிச்சோன்னா நானே கூப்பிடுறேன். ஓகே கைஸ், இந்த
இந்த வீடியோ முடிஞ்சது. இனி இந்த வீடியோவில் நீங்கள் எதுவும் பார்க்க போகிறது இல்லை. இனி இந்த பார்ட் 2 வேணுமா கேளுங்க, நம்ம மறக்காமல் போடலாம். அடுத்து என்னென்ன வீடியோஸ் போடலான்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பின்னாடி எப்படி ஒரு 2 டாய்ஸ் வச்சிருக்கிறேன். என் தலையில வந்து விழுகாதது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தான் ஆடினேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டு போயிருங்க கைஸ். லைக் போட்டு போயிருங்க கைஸ். நீங்கள் லைக் பண்ணால் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.